ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவிற்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான், அந்த சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. நான் கொஞ்சம் கடினமான வார்த்தையை பயன்படுத்துறேன், எனக்கு கவலை இல்லை எதை பத்தியும். ஏன்னா பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் ஐடி கம்பெனி இல்ல ராஜா. இருக்குதா? இல்ல. உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் கம்ப்யூட்டர் படிச்சாங்களா? இல்ல. கம்ப்யூட்டர் என்ற ஒன்று உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அது உலகின் பல நாடுகளுக்கு மெல்ல விரிவடைய தொடங்குகின்ற அந்த காலகட்டத்தில் இந்தியாவிற்குள் கம்ப்யூட்டரை கொண்டு வந்தவர் ராஜீவ்காந்தி. ரைட்டா? அவர் அறிமுகப்படுத்தினார் மெல்ல. ஆனா அவர் பாவம், அவர் படுகொலை செய்யப்படுகிறார். அதன் பிறகு பல ஆட்சி மாற்றங்கள், அதெல்லாம் விடுங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு மாநிலம் கணினியினுடைய தொடக்க காலத்திலேயே இனி கணினி யுகம், கம்ப்யூட்டர் தான் எல்லாம் என்பதை புரிந்து கொண்டு அந்த கம்ப்யூட்டரை பள்ளி பாட புத்தகத்தில் கொண்டு வந்து சேர்த்து கம்ப்யூட்டர் கல்வியை தந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை கொண்டு வந்து கம்ப்யூட்டருக்கான கல்லூரிகளை ஒவ்வொரு மாவட்டந்தோறும் ஒவ்வொரு ஊர்தோறும் தொடர்ந்து வச்சு உங்களை கம்ப்யூட்டர் படிக்க வச்சு அந்த கம்ப்யூட்டர் படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி டைடல் பார்க் உள்ளிட்டவற்றை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து மிகப்பெரிய கணினி பூங்காக்களை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க இங்க இருந்து என்ன போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு ஆன்லைன், என்ன ஆன்சைட்னு போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு, அமெரிக்காவுக்குலாம் அப்படிலாம் போய் அங்க கிரீன் கார்டு எல்லாம் வாங்கி செட்டில் ஆகுறீங்கல்ல, அது அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். கலைஞர் அன்றைக்கு கணினி படிப்பை பற்றி, கம்ப்யூட்டர் படிப்பை பற்றி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த பொழுது சங்கவி கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு நடிகர் விஜய். சிம்ரன் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் நடிகர் விஜய். சரியா? நான் தப்பு சொல்லல, அது அவருடைய தொழில். ஆனா நீ படிச்சு நீ பெரிய ஆளாக வேண்டும் என்பதற்காக ஒரு கணினி சாம்ராஜ்யத்தை நிறுவியது திராவிட முன்னேற்ற கழகம். நீ என்ன சொல்ற? அந்த திமுக வேண்டாம், இந்த அதிமுக வேண்டாம். ஆனா அதிமுகவில் இருந்து வந்த 100 வேட்பாளர்களை நான் ஆதரிப்பேன், அதுக்கு பேர் மாற்றம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் படித்த தற்குறி கூட்டமா இல்லையா? இப்பவும் சொல்றேன், நீங்க ஜெயிக்க போறது இல்லை, அது வேற, அதை விட்டுருங்க. மனம் திறந்து சில இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு? இல்லை என்ன பிரச்சனைன்ற நான் என்னமோ சோறு போட்டீங்க, படிக்க வச்சிங்க, இது பண்ணீங்கன்னு. உங்கள் அப்பா அம்மா இருக்காங்களா? நீ சொல்லி உங்கள் தாத்தா இருக்காரா? போய் கேட்டுப்பார் அவங்களுக்கு யார் சோறு போட்டாங்கன்னு. எங்கள் தாத்தன்டா, எங்கள் தாத்தன் கல்வி தந்தை கர்ம வீரர் காமராஜர். அன்னைக்கு அவர் இல்லாட்டினா இன்றைக்கெலாம் ஒன்றும் கிடையாது. நீ தெரியுமா? ஏன் உன் கருணாநிதியே கிடையாது. அன்றைக்கி அவர் இல்லாட்டினா மாடு மேய்ச்சிட்டு இருந்தவங்களாம் கூட்டு போய் பள்ளியிடத்தை திறந்து படிக்க வச்சவர். படிப்பு மட்டும் கொடுக்கல, சோத்தை போட்டு படிக்க வச்சார். புரியுதா? அதனால் நீ இந்த சோறு போட்ட மயிறு போட்ட இதெல்லாம் நீ பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட இது கிடையாது. உனக்கெல்லாம் அருகதே இல்லையாடா. நீலாம் பத்திரிகைக்காரனாடா? எதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்ற, உனக்கே கவலை இல்லைங்கும்போது எனக்கு என்னடா கவலை இருக்குது? ஒரு பத்திரிகைக்காரன் ஒரு பொறுப்பாளியாக பேசணும், ஒரு பொறுப்பாக நடந்துக்கிறியா? உனக்கே கவலை இல்லைங்கும்போது எனக்கு என்ன கவலை மயிர் வந்தது உன்னை பேசுகிறதுக்கு? பேச வேண்டாம். நான் எனக்கு இது வேலை இல்லை, தேவையும் இல்லை. ஆனால் உங்களை மாதிரி திமிரு பிடிச்சவங்களை பேசுகிறதெல்லாம் அனுமதிச்சுட்டு நாங்கள் இருக்க முடியாது. புரியுதா? உனக்கு என்ன, அவன் யாருக்கோ ஓட்டு போட்டு போகிறான். நீ யாருக்குடா ஓட்டு போட்ட? சொல்கிறா, யாருக்குடா ஓட்டு போட்ட? நீ டிஎம்க்கு தான் ஓட்டு போட்டேன்னு எங்களுக்கு எப்படா தெரியும்? வேற இன்னைக்கு இப்போ டிஎம் கிட்ட பேசுகிறதுக்கு காசு வாங்கின மாதிரி நான் ஏடிஎம் கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் வாங்கிட்டு ஒரு ஓட்டை அங்கே போட்டிருந்தேன்னா என்னடா நிச்சயம்? உன்னால் மறுக்க முடியுமா? நீ செய்வடா. ஏன்னா காசுக்கு பீ திங்கிறவன் நீ, செஞ்சாலும் செய்வ. நாங்கள் தான் பிஜேபி அப்படி இப்படின்னு பிஜேபிட்டே 10 லட்ச ரூபா வாங்கிட்டு ஒரு ஓட்டை போடுவேன். நீ கொடுங்க உங்களுக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்ட்டு. மனுஷனா மரியாதையாக நடந்துக்க. என்ன இந்த மாதிரிலாம் சில்லறத்தனமாக பேசிகிட்டு இருந்த உண்மையிலே
நீ ஆம்பளையாக இருந்தால் நேருக்கு நேராக வா, பேசுவோம். நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. உன் தன்மானத்தை நான் பார்க்குறேன். என்னமோ நீ பத்திரிகைக்காரன்னா உனக்கு எல்லாமே தெரியும், இது என்னை போல் எவனும் இல்லை, மித்தவெல்லாம் தற்கூரி அப்படின்ற. என்னடா தற்கூரித்தனத்தை கண்ட நீங்கள்? என்ன கண்ட தற்கூரித்தனத்தை சொல்லு. உங்களை மாதிரி நாங்கள் அவன்கிட்ட போய் பிச்சை கேட்குறோமா? சொல்கிற ஐயா நான் அவங்கள பற்றி பேசுகிறேன், எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் அவன்டா அடிமையாக இருக்கோமா? அடிமையாக இருக்கிற அடிமை நாயே நீ தான்டா தற்கூரி. நீ மட்டும் இல்லை, உன்னை மாதிரி நிறைய பேர் இருக்கான். என்ன யார் யார் தெரியுமா? இந்த சாட்டை முருகன், இப்போ இந்த ஜேம்ஸ் வசந்தன் புதுசாக வந்திருக்கான் பாரு ஒருத்தன், ஜேம்ஸ் வசந்தன். அவெல்லாம் ஒரு மனுஷன் அவன். அப்புறம் இந்த இன்னும் 2 பேர் இருக்காங்க அந்த சினிமா துறையில், இந்த சத்யராஜ், இந்த ரஜினிகாந்த். வேறு பொழப்பு இல்லைடா அவங்களுக்கெல்லாம். போய் வேலையை பாருங்கடா. தேர்தல் முடிஞ்சு போச்சு, ஓட்டு போட்டாங்க, 4ஆம் தேதி எண்ணுவாங்க. அன்னைக்கு யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க பதவி ஏற்றுட்டு போங்க. என்னமோ நாங்கள் படிக்க வச்சோம் கிடிக்க வச்சோம். என்னத்தை படிக்க வச்ச? உன் வேலை அதுதானே. முதலமைச்சருடைய வேலை என்ன? மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதான் உன் வேலை. அதைத்தான் நீங்கள் செஞ்சீங்க. உங்கள் அப்பா வீட்டிலேருந்து உடம்பு கொடுக்கல. அவர் ஒன்றும் திருக்கோவிலையில் பிறந்தாரு பாரு, அவங்க அப்பா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கம்ப்யூட்ரு, ஐடி கம்பெனி, இதெல்லாம் அவங்க அப்பா வீட்டு சொத்துல கட்டலை, எங்கள் வரி பணத்தில் கட்டினாரு. எங்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறாரு. சும்மா ஒன்றும் இல்லை அவர், தெரியுதா? ஒழுங்கு மரியாதை பேசல, சங்க எடுத்துருவோம்டா. நேரில் வந்தனா ஆம்பளையா இருந்தால் நேரில் வாடா நீ.